இன்பதுரை நேற்று சொன்னோம்ல, இந்த மாதிரி போடாமல் இருக்காங்க, நான் வழக்கு போட போகிறேன்னாரு. வழக்கு போடாதீங்க, இது நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக போடுங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி காலையில் ஜட்ஜிட்ட போய் அவரே கோர்ட் ஆரம்பிக்கிறது 10:30 மணி. இன்பதுரை போய் ஐயா நீங்கள் வந்து போட சொன்னீங்க, ஒன்றும் போடலை. அப்போ நீங்கள் வழக்காக தொடருங்கன்னு நேற்று சொன்னீங்க. இன்றைக்கி எங்களுக்கு அதுக்கு ஒரு ஸ்லிப்பு கொடுக்கணும், நீங்கள் கையெழுத்து போட்டு ஸ்லிப்பு கொடுத்தீங்கன்னா உடனே ஃபைல் பண்ணிடுவோம். அவங்க கையெழுத்து போட்டு ஸ்லிப்பை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பெட்டிஷனை போட்டாங்க. அறிவு போட்டார், நான் போட்டுட்டேன். ஆனால் அவருக்கு தெரியும், இன்பதுரை அவரும் வழக்கறிஞர் தானே. இன்பதுரை அவர்களே என்ன பண்ணுவான்னு தெரியுமா, உங்கள் கட்டையை தூக்கி ஒழிச்சு வச்சுருவான். நேரம் ஆள் சுற்றிக்கிட்டு இருப்பான், அங்கே டிஎம்கே விங்கு கட்டையை தூக்கி ஒழிச்சு வச்சுருவான். நம்பர் பண்ண விட மாட்டான். அந்த இவங்களுக்கெல்லாம் போய் நம்பர் பண்ணாதீங்கன்னு அவங்கள பயமுறுத்துவான். அங்கே இருக்கிற இவங்களெல்லாம் கிளார்க்குங்களெல்லாம். அதனால் ஃபைல் பண்ணிட்டேன்னு இருக்காதீங்க, கொண்டு வாங்க. எல்லாத்தையும் பாதுகாத்து அதை கட்டு திருட்டு போகாமல் பார்த்து யாரும் எதிர்ப்புலாம் போட்டு கோர்ட்டுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்து உங்களுக்கு நோட்டீஸ் ஆர்டர் ஆகிடுச்சுன்னா அவங்க எஃப்ஐஆர் போட்டுரும். எவ்வளோ நாள் இழுக்க முடியுமோ. ஆனால் 80 சொல்கிறேன், பாஜகவுக்கு சொல்கிறேன், விஜய்க்கும் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கீங்க. யார் வர்றீங்கன்னு தெரியல. விஜய்க்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இருந்தாலும் இவங்களும் பழங்காலத்து கட்சிகள். அதனால் நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த அதிகாரிகளை பூரா நோட் பண்ணி வைங்க. எஃப்ஐஆர் போடாமல் இழுத்தடிக்கிற அதிகாரிகளை நோட் பண்ணி வைங்க. நிறைய அதிகாரிகள் என்கிட்ட லிஸ்ட்டு இருக்கான், யார் யார் இது பண்ணாங்கன்னு நான் கொடுக்குறேன். எல்லாத்தையும் ராமேஸ்வரத்துக்கு தூக்குங்க. அலெக்சாண்டரை தூக்குனாங்க. ஜெயலலிதா அலெக்சாண்டர் டிஜிபி ஏடிஜிபி கடலில் இருக்கார். ஜெயலலிதா என்ன கேட்டாங்க தெரியுமா, வந்த உடனே சிட்டி போலீஸ் கமிஷனராக அலெக்சாண்டர் போடலாமான்னு கேட்டாங்க. முதல்ல யார்கிட்டையும் உடனே செய்தி பரவிடுச்சு. அலெக்சாண்டர் வந்து ஜெயலலிதா கேட்டாங்க, ஒரு வேளை போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் அலெக்சாண்டர் ஒரு சின்ன தப்பு பண்ணார். கருணாநிதி அவர்கள் இருக்கார்ல, தோற்று போயிட்டார். நான் சொல்கிறது 2001. இருந்தாலும் அவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு மரியாதை நிமித்தமாக அவரை போய் பார்த்தாங்க. அடுத்த நிமிஷம் ஜெயலலிதா அவர்களுக்கு உளவு பிரிவிலிருந்து செய்தி வந்துடுச்சு. மிக திறமையானவர் அலெக்சாண்டர். உளவு பிரிவில் பல எம்ஜிஆர் இருக்கும்போதெல்லாம் பல சாதனைகளை செய்தவர். எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர். ஜெயலலிதா அவர்களே 91லேருந்து 96 வரை இருக்கும்போது அவரைத்தான் உளவு பிரிவு ஐஜியாக போட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கருணாநிதியை பார்த்தாங்கன்னு சொன்ன உடனே மண்டபம் கேம்பில் ராமேஸ்வரத்தில் போட்டாங்க. எவ்வளோ பெரிய அதிகாரி. இப்போ இருக்கிறவங்கெல்லாம் அவர் கால் தூசி பெற மாட்டாங்க. அடித்த உடனே ஆக ஜெயலலிதா செஞ்ச இந்த வேலையை நீங்கள் செய்யணும்ல விஜய், இல்லை எடப்பாடி, இவங்க நீங்கள் செய்யணும்ல. லிஸ்ட் எடுத்து வைங்க, நானே லிஸ்ட்டு கொடுக்குறேன். திமுக ஆதரவு என்னென்ன பண்ணாங்க, யார் யாருக்கு விசுவாசமாக இருந்தார்கள், அவ்வளவுத்தையும் தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுங்க. அதனால் இப்போ இன்பதுரை வந்து உடனடியாக கோர்ட் அவமதிப்பு வழக்கு கொண்டாந்து நோட்டீஸ் ஆர்டர் பண்ணுங்கள். அதுலேயும் இல்லைன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகளை பூரா வாங்கி 3 மாதம் to 6 மாதம் உள்ள தள்ளுங்க. இப்படி விசுவாசமாக இருக்கிறவங்கள பார்த்ததே இல்லை. அதிகாரி எல்லாம் ஆட்சி மாற்றம் வரப்போகுதுன்னா டோனே மாறிடும். அதனால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கம் வந்து கொண்டு இருக்கிறது அதிகாரிகள் மேலே. அதனால் இடிஐ ஒரு டைரக்டர் வந்துட்டார் சென்னைக்கு. ஆக இப்போ அதிகாரிகள் எஃப்ஐஆர் போட்டான். அடுத்த நிமிஷம் இடி உள்ளே வந்து நேரில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடும். இதுதான் நடக்கப்போகுது. இதில் வேடிக்கை, இதிலேருந்து தப்பிக்கணும், ஸ்டாலின்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நேரு திருச்சியில் மாநாடுன்ட்டார். திமுக மாநாடு இதுவரை இந்தியாவே வியக்கும் அளவுக்கு மாநாடுன்ட்டார். பண்ண போகிறான் அப்படின்ட்டார். 10 லட்சம் பேர் கூடுவார்கள்ன்ட்டார். ஒரு ஆளுக்கு 1000 ரூபானா 10 லட்சத்துக்கு அவ்வளோ பார்த்துக்காங்க. 100 கோடி சம்பாதிச்சது 1060 கோடி. இது ஒரு 100 கோடி சம்பாதிச்சு. செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவரும் பாதி செலவு பண்ணுவார். 2 பேரும் சேர்ந்து கூட்டுறாங்க கூட்டத்தை. திருச்சியில் மிகப்பெரிய மாநாடு அறிவிச்சிட்டாங்க. இந்தியாவை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு குறைந்தது 10 லட்சம் பேர் கூடுவார்கள். எல்லாம் 1000 ரூபா தான். 10 லட்சம் பேர் எங்கே வருவாங்க? தானாக வரும் கூட்டம் தான் இல்லையே பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்கள் நான் சொல்கிற விஷயத்தை யோசிச்சுருக்காங்க. எவ்வளவு முட்டாள்கள் பாருங்கள் இவங்கெல்லாம். என்னென்னா 10 லட்சம் பேரை கூட்டுறாங்க.
இன்றைக்கி வந்து செயற்கை நுண்ணறிவு யுகம். எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது, எல்லார் கையிலையும் டேப்லெட் இருக்குது, எல்லாருடைய கையிலையும் கம்ப்யூட்டர் இருக்குது, எல்லார் கையிலையும் லேப்டாப் இருக்குது. போகும்போதெல்லாம் மொபைல் ஃபோனை கொண்டு போகிறாங்க, ஆஃபீஸுக்கு போனால் லேப்டாப்பு கம்ப்யூட்டர் அடிக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தரையும் நீங்கள் அணுகணும்னா இந்த 2-3 டிவைஸ் இருக்குல்ல, உபகரணம், அதன் மூலம் பண்ணுனா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு செய்தி போய் சேர்ந்துடும். நீ 1000 ரூபா கொடுத்து கூட்டத்தை கொண்டு போய் கூட்டி அங்கே உட்கார்றது, நீங்கள் கரெக்டாக அந்த காலத்து ஆட்களாக இருக்கீங்க. இன்றைக்கி இதை பற்றி தெரியலை. என்ன பண்ணுறான்? ஏஐ ஷார்ட்ஸ், செயற்கை நுண்ணறிவு ஷார்ட், 1 நிமிஷம் போடுறான். அங்கேருந்து புற்றீசல் மாதிரி இப்போ வந்துக்கிட்டே இருக்குது. நாக்க பிடிங்கிட்டு சாகணும் அவன் போடுறதெல்லாம். செல்லூராய் சொல்லிட்டாரு, ஐயோ இந்த விஜய் பசங்க பண்ணுற இதை பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்தை பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது நான்லாம் அரசியலோட்டியோ போயிடலான்னு இருக்கேன். அவ்வளவு கேவலப்படுத்துகிறாங்க. லுங்கியோட டான்ஸ் ஆடுறது தலைவர்கள், அவங்களோட மக்கள் வந்து பெண்கள்லாம் கேட்காத கேள்வி கேட்குறது. ஒவ்வொரு ஷாட்டும் 10 லட்சம் 20 லட்சம் போகுது. நீ இப்போ 100 கோடி செலவு பண்ணி திருச்சியில் 10 லட்சம் பேரை கூட்டுறத 5 ரூபா செலவு பண்ணி ஒரு ஷாட்டில் அப்போ 10 லட்சம் 20 லட்சம் பேரை கிட்ட போய் சேர்ந்துருது. நீ கூட்டிகிட்டு வர்றது ரூபா கொடுத்து கூட்டிகிட்டு வர்றாரு. இதை பார்க்குறது சாதாரண பொதுமக்கள். இந்த ஷார்ட் பிச்சுட்டு போகுது. திமுக ஐடி டீமு, பிஜேபி ஐடி டீம்லாம் இது என்னடா பண்ணுறது, நம்மளும் இதை எப்படிடா உருவாக்குறது? அவ்வளவு இதாகிட்டு இந்த லட்சணத்தில் போய் 10 லட்சத்துக்கு 10 லட்சம் பேரை கூட்டுறீங்கன்னா நீங்களாம் எந்த காலத்துலேயே இருக்கீங்க? படிச்சிருக்கீங்களா? உலகம் போகிற போக்கில் சாஃப்ட்வேர் கம்பெனிக்காரெல்லாம் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி சாஃப்ட்வேர் கம்பெனிலாம் சொல்லிட்டாங்க, ஏப்பா உங்கள் சாஃப்ட்வேர்லாம் பழசாக போயிடுச்சு, செயற்கை நுண்ணறிவு வந்துடுச்சு, 2 வருஷம் டைம், செயற்கை நுண்ணறிவை படிக்கலை அப்படின்னா நீ வேலையை விட்டு போயிடுவ. மாற்றங்கள் எப்படி போகுது பாருங்கள். விஞ்ஞான தொழில்நுட்ப மாற்றங்கள், விஞ்ஞான மாற்றங்கள். இன்றைக்கி இருக்கிற இளைஞன் அதில் போய் அடிக்கிறான் அவன் ஷாட்டை. இன்னும் அந்த காலத்து ஆளுங்க மாதிரி 1000 ரூபாயை கொடுத்து 10 லட்சம் பேரை கூட்ட போகிறீங்கன்னா ஆனால் ஊழலில் சம்பாரிச்சிங்க அந்த பணம். அது ஊழல் உங்களுக்கு இந்த மாதிரி இதுக்கு தான் போகும். அந்த பணம் உங்கள் யாருக்குமே நிற்காது, உங்களுடைய உடம்பை பாதிக்கும். நீங்கள் நல்லா இருக்கிறவங்க ஜெயிலுக்கு போவீங்க ஊழல் பண்ணிங்கன்னா. அந்த பணம் வந்து மக்களுக்கே திரும்பி வரும். அதனால தான் உங்கள் இதை கெடுத்து இந்த மாதிரி மாநாடு இதுன்னு 100 கோடியை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த காலத்து இளைஞன் உங்களெல்லாம் காலில் தூக்கி மிதிச்சுட்டு எங்கேயோ போயிட்டான். அவன் ஒரு நாளைக்கு 2-3 கோடி பேர்கிட்ட போய் சேருது. அவன் போடுற ஷார்ட்ஸ் எல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கங்க. கேஎன்எல் நீங்கள் எத்தனை மாநாடு வச்சாலும் நடக்காது. நீங்கள் ஜெயிலுக்கு போகிறது உறுதி. இந்த கோர்ட் அவமதிப்பு வழக்கு வந்துடுச்சு. இடி தலைவரும் இங்கே வந்து விட்டார். எந்த நேரமும் ரெடியாக இருங்க அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது வேலுமணி, அதிமுகவை சேர்ந்த வேலுமணி. அவரை நான் பார்த்துருக்கேன் இங்கே அதிமுக அலுவலகத்தில். அப்போ நான் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சியில் இருக்கும்போது என்னை கூப்பிடுவாங்க அடிக்கடி. ஒரு தடவை நீ கூப்பிட்டாங்க. அப்போ அதிமுக ராயப்பேட்டை அலுவலகத்தில் அவர் தான் இன்சார்ஜ், அவர் தான் பொறுப்பு. அவர் பேர் சொல்ல விரும்பல, ரொம்ப வயதானவர். அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். நான் சொல்கிறது 2010. அவர் எனக்கு ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணணும் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக அம்மா அவங்கள கூப்பிட்டாங்க. அப்படின்ட்டு, சார் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் இவ்வளோ படிச்சிருக்கீங்களாம்லன்னு கேட்டார். ஆமாம் சார்னு. நீங்கள் காவல்துறையில் இருந்துருக்கீங்களாம்ல? ஆமாம் சார். சார் உங்கள் நம்பர் வந்து அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களாம். ஏன்னா என் நம்பரை அவங்க டைரியில் குறித்து வச்சாங்க. மிஸ் பண்ணிட்டாங்களாம். என்னை கூப்பிட்டு அவருடைய நம்பர் வந்து அவர் அப்ளிகேஷன்லாம் போட்டிருக்காரு, அந்த கட்டை எடுன்னு சொல்லி என்னை தேட வச்சாங்க. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் தேடி நீங்கள் வந்து எம்பி ராமநாதபுரம் எம்பி தொகுதிக்கு சீட்டு கேட்ட இதை எடுக்க சொன்னாங்க. எடுத்து அதுலேருந்து உங்கள் நம்பரை இது பண்ணி உங்களை கூப்பிட சொன்னாங்க அப்படின்னு சொன்னார். சரி வரேன்னு. அப்போ அவர் சொன்னதை நான் உங்களுக்கு பர்சனலாக சொல்கிறேன். இந்த மாதிரி யாரையும் அவங்க குறிப்பிட்டு கேப்டதில்லை என்கிட்டலாம். அவங்கக்கிட்ட யாரும் நெருங்க முடியாது. அப்போ உங்கள் மேலே நல்லெண்ணம் வச்சுருக்காங்க. நீங்கள் அம்மா வந்து ராயப்பேட்டை அதிமுக ஆஃபீஸுக்கு வரும்போதெல்லாம் நீங்கள் இங்கே வந்து அவர்கிட்ட முகத்தை காட்டுங்க, உங்களுக்கு பெரிய பதவி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு உங்கள் மேலே ஒரு மதிப்பு வச்சுருக்காங்க. இல்லைன்னா அவ்வளோ யாருக்குமே அவங்க தேடினதில்லைன்னு சொன்னார்.
அப்படியா சார்ன்ட்டு சரின்னு நான் அப்புறம் போய் அவங்கள பார்த்துட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் என் கூட இருக்கிறவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க, நீங்கள் போங்க அண்ணாதிமுக ஆஃபீஸுக்கு போங்க, அவங்க வரும்போது அந்த முகத்தை நீங்கள் அப்படி காமிச்சினா போதும் அப்படின்னாங்க. எல்லாம் வற்புறுத்தல் பண்ணுறாங்களே அப்படின்ட்டு நான் வேஷ்டி சட்டை கூட சஃபாரி தான் போட்டு நான் பாட்டுக்கு போய் சரி போய் நிற்போம், இவங்க சொல்கிறபடி முகத்தை பார்க்குறாங்களான்னு பார்ப்போன்னு போனோம். அப்போ இந்த வேலுமணி எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த வேலுமணி நம்ம ஓபிஎஸ் இன்னும் 2-3 பேர் வேஷ்டி இதெல்லாம் போட்டு பெரிய இந்த வேலுமணி ஓட்டின அந்த அம்மா கார் பின்னால் கையில் பூங்கொத்த வச்சுக்கிட்டு நான் அந்த அம்மா காரில் வராங்க, ரோட்டில் வேகமாக கீழே விழுந்து தொலைஞ்ச கார் ஏறி ஆளை காரியாகிடுவாங்களப்பா. நான் ஓடும் அன்னைக்கு முடிவு பண்ண அப்போ அந்த அரசியலே நமக்கு வேணாம்ப்பா. தன்மானம் சுயமரியாதையெல்லாம் இழந்து இவ்வளவு எல்லாம் ஒவ்வொருத்தரும் மந்திரியாக இருந்தவங்க, ஒவ்வொருத்தவங்களும் முதலமைச்சராக இருந்தவங்க இப்படி ஓடுறாங்களே. அதுக்கப்புறம் அந்த அம்மா முகத்தை நான் கிட்டக்க போய் நம்ம முகத்தை எங்கே போய் காமிக்கிறது, இந்த கூட்டம் விழுந்து ஓடுறது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, இன்றைக்கி இந்த வேலுமணி சொல்கிறார் என்னென்னா, விஜய் கட்சிக்கு அதிமுகவிலிருந்து போனவர்கள் எல்லாம் அங்கே மரியாதை இல்லை, அதனால் நாங்கள் உங்ககிட்டயே திரும்பி வந்துடுறோம், எங்களுக்கு அதே பதவி கொடுத்துருங்கன்னு கெஞ்சுறாங்கன்னு சொல்கிறார். இந்த வீடியோவை பாருங்க. நிறைய பேர் பல கட்சிக்கு போன நேரத்தில் திரும்பி வர்றாங்க. இங்க இருக்கிற மரியாதை எங்கேயுமே இருக்காது. பாக்குறதுக்கு அப்படியே சோக்க ஒரே நாள் மாப்பிள்ளையாக்கி அனுப்பிடுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் புதுசாக ஆரம்பிச்ச விஜய் கட்சிக்கு போடும்போது திரும்ப வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க. பேர் சொல்ல வரல, மரியாதையை திரும்ப கொடுத்து அதே பதவி கொடுத்து வந்துடுறேன்னு பேசுறாங்க. அப்போ அவர் செங்கோட்டையன்னு சேர்த்து சொல்றாரு. ஆனால் எனக்கு இது என்னென்னா, இங்கே மரியாதை இல்லை அந்த வார்த்தை என்டர்லைன் பண்ணுங்க எங்கள் விஜய்கிட்ட. என்னமோ அதிமுகவில் உங்களுக்கெல்லாம் மரியாதை இருந்த மாதிரி உங்கள் கதை தெரியாதையா? ஒரு யூடியூபர் பின்னாலெல்லாம் வெக்கம் இல்லாமல் போய் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க வேலுமணி. நீங்கள்லாம் மரியாதையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஜெயலலிதா மேடம் இருக்கும்போது என்ன மரியாதை இருந்தது உங்களுக்கு? சாஷ்டாங்கமாக தரையில் விழுந்து கும்பிட்ற ஆளுங்களாச்சா என் கண்ணாலேயே பார்த்துருக்கேனே. என்ன மரியாதை? நாங்கள்லாம் ஒரு நாள் கூட அந்த அம்மா காலில் விழுந்தது இல்லையே. பூங்குன்றன் என்னை கூப்பிட்டு ஐயா நீங்கள் காலில் விழுகணும், அம்மா கோவிப்பாங்கன்னு சொல்லும் போது கூட காலில் விழுகாதவங்க நாங்கள். காலில் விழுந்து நீங்கள் எல்லாம் மந்திரி பதவியை வாங்கி ஊரை கொள்ளையடிச்சு லட்சக்கணக்கான கோடி சொத்தை வச்சுக்கிட்டு எங்களுக்கு மரியாதை அங்கே விஜய்கிட்ட இல்லை அப்படின்னு என்னமோ பெரிய மரியாதை. தன்மானத்தை இழந்தவர்கள் தானே நீங்கள் அங்கே போய் இன்றைக்கி பெரிய ஆள் மாதிரி உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு அங்கே மரியாதை இல்லைன்னு செங்கோட்டையும் சொல்லிட்டாரான். என்னைக்கு அந்த அம்மாவெல்லாம் நினச்ச நேரத்தில் உங்களால் பார்க்க முடியுமா? அந்த அம்மா கூப்பிட்டா தான் உள்ளே விடுவாங்க. இவங்களா போய் அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்த்தாங்களான்னு கேளுங்க. கூட்டம், பொதுக்குழு கூட்டம், செயற்குழு கூட்டம், இந்த மாதிரி இதுங்களில் கூப்பிட்டு விடுவாங்க. மற்ற நேரங்களில் மாவட்டங்களில் எதுவும் பிரச்சனைனா கூப்பிட்டு விடுவாங்க. அப்படி போய் மரியாதை இழந்து அடிமைகளாக இருந்தவங்க நீங்கள். கூவத்தூர்லாம் சசிகலா காலில் விழுந்து கும்பிட்ட கூட்டம் நீங்கள். உங்கள் கதை பாய்ஸ் கார்டனுக்கு போனால் அந்த அம்மா காலில் விழுகிறது மட்டும் இல்லாமல் சசிகலா காலையும் விழுந்துட்டு சீட்டு வாங்கின ஆளுங்க நீங்கள். மரியாதையை பற்றி பேசுகிறீங்களா? விஜய்கிட்ட மரியாதை இல்லையா? விஜய் உங்கள் யாரையும் காலில் விழுந்து கும்பிட சொல்கிறாரா? அவர் தனிமையில் இருக்கார், அவரை பார்க்க முடியலை, அவ்வளோதான். அது எல்லா தலைவர்களும் அப்படி தான் பண்ணுவாங்க. அதுக்காக என்னமோ இவர்கள் ரொம்ப மரியாதையோடு இருந்தது மாதிரி, விஜய்கிட்ட போய் மரியாதை குறைச்சிட்ட மாதிரி. அதிமுககாரவங்கெல்லாம் அங்கேருந்து இங்கே வர தயாராக இருக்காங்கன்னு ஜோக்கரிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ வேலுமணி. உங்கள் கத்தனை பேர் கதையும் என்கிட்ட இருக்குது, உங்களுடைய ரகசியங்கள் பூரா என்கிட்ட இருக்குது. எடுத்து விட்டோம்னா தன்மானம் சுயமரியாதையை பற்றி நீங்கள் யாரும் பேசாதீங்கய்யா. கூவத்தூரில் நீங்கள் பண்ணின கூத்து, அந்த அம்மா சசிகலா வந்தோம்னா க்யூவில் போய் விழுந்து கும்பிட்டவங்க நீங்கள்லாம். விஜயை பற்றி விஜய்கிட்ட செங்கோட்டையன் இங்கே இருக்கும்போது இழந்த சுயமரியாதையை விட அங்கே போய் இழந்திருக்க மாட்டார். இது விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற விஷயம் இல்லை. அதிமுக தொண்டர்கள் தெரிஞ்சுக்கங்க. நான்லாம் அந்த கட்சியிலே இருந்தவன். நான் இன்றைக்கி பேசுகிறேன்னா உண்மையாக பேசுகிறேன். உண்மையை பேசுகிறேன்னா அது விஜய்க்கு தெரியும். இவங்கெல்லாம் தன்மானம் சுயமரியாதை பற்றி பேசக்கூடாது, பேச முடியாது. இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம்? நாங்கள்லாம் சுயமரியாதை இழந்துக்கிட்டா இருக்கோம். அங்கே போனவங்க இந்த ஆதவர்ஜுன் நல்லா பேசுகிறாரு, நிர்மல்குமார் பேட்டி கொடுக்குறாரு, அவங்கெல்லாம் மரியாதையோடு தானே இருக்காங்க. யார் மரியாதை இழந்து இருக்காங்க? அதனால் அங்கே யாரும் மரியாதை இழந்திருப்பதாக எனக்கு தெரியவில்லை. செங்கோட்டையன் நாம் சொன்னதை கேட்கணுன்னு நினைக்கிறார். அது அங்கே நடக்காது. அவரை விட சீனியருங்கள்லாம் இருக்காங்க. அதனால் பங்கு பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால் அவருக்கு சொல்லிடுறேன், வேலுமணிக்கு
உங்கள் கதை எல்லா கதையும் தெரிஞ்சவன்னா தன்மான சுயமரியாதையை பற்றி பேசாதீங்க. விஜய்கிட்ட நீங்கள் இழந்த தன்மான சுயமரியாதை மாதிரி விஜய்கிட்ட போனவங்க இழந்து விடவில்லை அப்படிங்கிறத இந்த வேலுமணி போன்ற ஆட்களுக்கு கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம்.